ஹாய் நண்பர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வணக்கம் மக்களே. ஆரம்பியே. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், நீங்கள் எப்படி தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் கார்டை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு. எஸ், வி ஆர் கோயிங் டு மருதமலை ட்ரிப். சரி, மருதமலைக்கு போகிறோம். போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவோம். திருப்பி வந்து இந்த பேக்கெட்டில் தான் டீ குடிப்போம். ஓ சாமி வேற கூட்டு போங்கடா. ஆரம்பமே இப்படி இருந்தா என்னை வச்சு என்ன பாடுபட போறேன்னு தெரியல. இதுன்னு பாக்காதீங்க, கேப்டன் இதுதான். இந்த ட்ரிப்ல யார் யார் என் கூட ஜாயின் பண்ணி இருக்கிறது அப்படின்னா வந்து தொலைடா. டே வாடா. எஸ், பிரகாஷ். நான் தான் மக்களே. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கௌதம்ண்ணா. தேனியில இருந்து இருக்காங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க பிரதர், நம்ம கௌதம் அண்ணாவோட தம்பி. ஓ கௌதம், சந்தோஷோட தம்பி. Yes, நம்ம பையன் கேமராமேன். இந்த கேமராமேன் யாருன்னா இப்போதைக்கு வந்தான் கேமராமேன். என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. இவனோட தம்பி தான் இவரு. உங்க பேரு? உமாபதி. உமாபதி. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னா இவர் வந்து கௌதம் அண்ணாவோட அண்ணன். இவரும் இப்ப ஜாயின் பண்ணிருக்காரு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கரெக்டா ஒரு 6 பேரு, ஒரு 3 வண்டி, கரெக்டா ஒரு 60 கிலோமீட்டர் போலாம். வாங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ட்ரிப் ஸ்டார்ட். எனக்கு ஒரு பிளேட் வாங்கிருக்க வேண்டியதானே? மாட்டாங்க. நீங்க மட்டும் சாப்பிடுங்கடா நல்லா. ஒண்ணுல மக்களே, கோயம்புத்தூர்லாம் தாண்டியாச்சு. கோயம்புத்தூர் தாண்டி வர வழியில என்ன இடம் இது? என்ன இடம்னா கரெக்டா இதான் மக்களே, சித்தலிங்க யோகீஸ்வர சுவாமி திருமண்டபம். இடத்துல சோறு போட்டாங்க, பிரசாதம் அன்னதானம் போட்டாங்க. அப்படியே நாங்களும் இங்கேயே உட்கார்ந்தாச்சு. சாப்பிட்றோம், அன்னதானம் சாப்பிட்றோம். வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். வெயிட்டிங்லேயே இருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் கொஞ்சம் அள்ளி வீசி விடுங்க. முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஒரு வழியா மருதமலை பல மணி நேரங்கள் கழித்து ரீச் பண்ணிட்டோம். இதெல்லாம் கம்மி தான், 800 படிக்கிட்டு தான் இருக்கு நண்பர்களே. ஏறிடலாம், ஈஸியாக ஏறிடலாம். அவ்வளோ ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேலே போயிட்டு சாமி பார்க்கலாம். வரும்போது கொஞ்சம் சாப்பிட்டனால ஏற முடியல, கொஞ்சம் ஏற முடியல. வர வழியிலேயே சரி எதுக்கு கடையில் அங்கே இங்கன்னு சாப்பிட்டுக்கிட்டு அன்னதானம் போட்டாங்க. அங்கேயே சாப்பிட்டோமா, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏற முடியாமல் இருக்கு. அது ஒன்று தான். சாப்பிடாம இருந்தால் ஏறி இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் கோயில் ட்ரிப்பே தான் கூப்பிட்டு வருவீங்களா? அப்படி இல்லை. இப்போ பொங்கல் நண்பர்களே, நீங்கள் வந்து பொங்கல் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. எப்படியும் இந்த வீடியோ உங்களுக்கு பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்திருக்கோம். பொங்கல் எப்படி நீங்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ஏன்னா ஒன்றும் இல்லை நண்பர்களே, 2 நாள் வீட்டிலே படுத்து கிடந்தேன் இல்லையா. மூணாவது நாள் மதியம் தான் எழுந்தேன். மதியம் எழுந்தப்ப எங்கள் அம்மா ஃபோனில் ஒரு பாட்டு ஓடுனுச்சு. என்ன பாட்டுன்னா அந்த பாட்டு ஓடுனுச்சு. அந்த பாட்டு ஓடுனப்பதான் சரி நாம ஏன் மருதமலைக்கு போக கூடாது, சரி அங்க போயிட்டு ஏன் ஒரு வீடியோ மாதிரி எடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுதான் நான் மட்டும் கிளம்புறதா ஒரு பிளான் இருந்துச்சு. எப்படி வெட்டியாதான் இருப்பீங்க, வாங்கடான்னு கிளம்பி வந்துட்டானுங்க. உடனே கிளம்பலாம்.
கிருன்னு இருக்குமா என்ன மூச்சு வாங்குறா? ஹாய் பாய்ஸ். என்ன ஹாய் சொல்லுங்க. 1300 படி கூட ஈஸியா இருக்கான். இந்த 600 படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. படி ஏற முடியல. ஏன்னா எங்க அண்ணனுக்கு 30 வயசு ஆகும் போகுது. ஏதாவது பொண்ணுகின்னு இருந்தா நீங்களே கொடுத்துருங்க. பொண்ணு வேணும். எங்க அண்ணனுக்கு வயசு பேர் மோகன்ராஜ். சீ, இது இல்ல இல்ல பேரு ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. பேர் கௌதம். வயசு ஒரு ஜஸ்ட் 35. நல்ல பொண்ணு, ஜஸ்ட் நல்ல பொண்ணு மட்டும் தான் எதிர்பார்க்கிறோம். நல்ல பொண்ணா இருந்தா எங்க அண்ணனை பார்த்து நீங்க கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு பின்னாடி ஆமா ஆல்மோஸ்ட் கல்யாணமே ஆயிருந்தா கூட பரவாயில்ல. எங்க அண்ணனுக்கு பார்த்து வாழ்க்கை கொடுக்க எங்க அண்ணன் தயாரா இருக்காரு. உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டோம். பொண்ணு கட்டுவேன். ஆமாங்க ஐயா. போலீஸ்கார பாக்குறாரா? நீ ஏடா அப்படியே வீடு எடுக்கிற? நண்பர்களே, ஒரு வழியா மருதமலை பிளான், மருதமலை முருகரோட தரிசனம் இனிதே நிறைவேறுகிறது. ஒரு வழியா நல்ல தரிசனம். இன்னைக்கு தை அமாவாசை வேற, சரியான கூட்டம். நாங்க சாமி பார்க்க போய் நின்னதே சிறப்பா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா நின்று அதுக்கப்புறமா தான் சாமியை பார்த்தோம். இருந்தாலும் ஓகே, மன நிறைவோட தான் கிளம்புறோம். இந்த மருத மரம் அதிகமா இருந்ததாலே இந்த கோயிலுக்கு மருதமலைன்னு பேர் வந்திருக்கு. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்புல. யாருன்னா கிட்டத்தட்ட 18 சித்தர்கள் அவரும் ஒருத்தர். அவரு இந்த மலை, அவர் எப்படின்னா பாம்புகளோட விஷத்தை வச்சு ஏதோ மருந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது அந்த அளவு டீட்டெயிலா தெரியல, சரியா தெரியல. அவர் இந்த மலைக்கு வந்தப்ப அவர்கிட்ட யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நீ ரொம்ப காலமா நீ தவம் புரிஞ்ச அப்படின்னா உனக்கு முருகர் கண்டிப்பா தரிசனம் தருவார் அப்படின்னு அவங்க சீனியர் யாரோ சொல்லியிருப்பாங்க போல. இவருமே பல காலமா தவம் இருந்து முருகரும் இவருக்கு பாம்பு வடிவத்துல காட்சி தந்தார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. அவரோட சன்னதி இங்க மருதமலை முருகன் கோயில் இருக்கு. அது இப்போ ஏதோ வேலை செய்யறாங்க அப்படி இப்படின்ட்டு அந்த கோயிலும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் பாம்பாட்டி சித்தரை பத்தி நான் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, சன்னதியில இருக்கிற மருதமலையான் நம்ம பாம்பாட்டி சித்தரால உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு வரலாறுமே இருக்கு. இந்த கோயிலுக்கு அதிகமா வந்தீங்க அப்படின்னா மனக்கவலை தீரும் அப்படின்னு சொல்றாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லைக், கமெண்ட் எல்லாமே உங்களால முடிஞ்ச பண்ணி விடுங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா கொடுங்க. மறுபடியும் எங்களுக்கு எஸ், உங்க ஆறுதலும் எங்களுக்கு தேவை. ஆறுதலா ஆதரவு அமுக டுமுக